பாசத்திற்குரிய எனதருமை மக்களே, இந்த மகிமை பெருவிழாவிலே என்ன நடக்க இருக்கிறது என்று நிறைய பேருக்கு ஐயம் இருக்கலாம். இந்த மகிமை பெருவிழாவிலே அன்பு மக்கள், நீங்கள் கொடுக்கக்கூடிய விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாளும் மாலை 3 மணிக்கு அன்னையினுடைய பாதத்திலே உங்களுக்காக, உங்களுடைய குடும்பங்களுக்காக சிறப்பாக ஜெபமாலை ஒப்பு கொடுக்கப்பட்டு ஜெபிக்கப்பட்டு உங்களுடைய விண்ணப்பங்கள் அனைத்தும் அன்னையினுடைய மலரடி பாதங்களில் சமர்ப்பிக்கப்படுகின்றன. மே 2ஆம் தேதி வரை உங்களுக்காகவும் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் உங்களுடைய குடும்பங்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். அதே வேளையில் இந்த மே மாதம் 2ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற அந்த மகிமை பெருவிழாவிலே முதலில் 9 மணிக்கு திருச்சப்பர பவனி நடைபெறும். திருச்சப்பர பவனி நடைபெற்று மக்கள் அனைவரும் அன்னையினுடைய ஆலயத்திற்கு வந்த பிறகு அன்னையை நீங்கள் வழக்கமாக மகிமை பீடத்தில் பார்த்திருப்பீர்கள். அந்த அன்னை இந்த திருப்பலி பீடம் இறங்கி வந்து தன்னுடைய பிள்ளைகளை ஆசிர்வதிக்கின்ற அருமையான நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. அன்னையை நாம் அனைவருமே முகமுகமாக பார்த்து தொட்டு வணங்கி அன்னையை முத்தம் செய்யக்கூடிய அருமையான வாய்ப்பை அன்பு மக்கள் பெறுகிறீர்கள். அந்த நாளிலே அன்னைக்கு நன்றியாக, குடும்ப ஆசீர்வாதத்திற்காக, திருமண வரத்திற்காக, குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கி வரக்கூடிய பிள்ளைகள் அன்னையினுடைய பாதத்துல இங்க அரிசியை காணிக்கையாக உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் அர்ப்பணிக்கிறீர்கள் என்பதனுடைய அடையாளமாக அரிசியை காணிக்கையாக இங்கே ஒப்பு கொடுத்து, அதே வேளையில் நீங்கள் அன்னையை வணங்கி மீண்டும் செல்கின்ற பொழுது அன்னையால் ஆசீர்வதிக்கப்பட்ட அரிசியானது ஆண்டு முழுவதும் நீங்கள் உங்களுடைய வீட்டில் அதை வைத்து பயன்படுத்த முடியும். தினமும் நீங்கள் சமைக்கின்ற பொழுது 2 அரிசியாக அதில் போடலாம். இல்லை என்று சொன்னால் உங்களுடைய வீட்டின் மிக முக்கியமான பீரோவில் வைத்து அன்னையினுடைய அருள் ஆசீர் அங்கே இருக்கிறது என்பதனுடைய அடையாளமாக அதை பயன்படுத்தலாம். எனவே அன்னையால் ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த அரிசியானது மீண்டும் அதே பாத்திரத்தில் உங்களுக்கு தரப்படுகிறது. அது மட்டுமல்ல, அன்னையினுடைய அன்பு பிள்ளைகள், அன்னைக்கு வழக்கமாக புடவையை நீங்கள் காணிக்கையாக கொடுப்பீர்கள். இந்த நாளிலே மகிமை பெருவிழாவிலே அன்னை உங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பத்திற்கும் இந்த புடவையை ஆசீர்வாதமாக தர இருக்கின்றார். அது மட்டுமல்ல அன்பு மக்களே, அன்னையினுடைய ஆசீர் பெற்ற அந்த கனியானது இதே நாளிலே உங்களுக்கு தரப்படுகிறது. அன்னையினுடைய ஆசீர்வாதத்தினுடைய ஒட்டு மொத்தத்தையும் அன்பு மக்கள் பெற்று அந்த நாளிலே அன்னையை மகிமைப்படுத்தவும், அதே வேளையில் நீங்கள் பெற்றுக்கொண்ட நலன்களுக்கு நன்றி செலுத்தவும் அன்னையை நோக்கி வாருங்கள். இன்னும் பல்வேறு வேண்டுதல்கள் விண்ணப்பங்களோடு இன்னும் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறவில்லையே என்று சொல்லக்கூடிய பிள்ளைகள் அந்த நாளிலே உங்கள் சார்பாக, உங்களுடைய குடும்பத்தின் சார்பாக தயவு செய்து வாருங்கள். அன்னைக்கு அரிசியை காணிக்கையாக செலுத்துங்கள். அன்னையின் மூலமாக அருளையும் ஆசிரையும் பெற்று உங்களுடைய இல்லம் திரும்புங்கள். அருள் தரும் இமயமாக அண்டி வருவோருக்கெல்லாம் அருள் வரங்களை அள்ளி தரக்கூடிய அமுத சுரபியாக திவ்ய திருக்கல்யாண தாய் இங்கே கொலுவீற்றிருக்கிறாள். அண்டி வாருங்கள், அன்னையை நம்பி வாருங்கள், நலம் பெற்று செல்லுங்கள். நன்றி. திவ்ய திருக்கல்யாண மாதா திருத்தலம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வருகின்ற மே 2ஆம் தேதி முதல் சனிக்கிழமை, நேரம் காலை 9 மணி, இடம் திவ்ய திருக்கல்யாண மாதா திருத்தலம், பொத்தக்காலன் விலை. முன்பதிவு செய்ய தொடர்புக்கு 82 20 35 35 25 அல்லது 95 78 98 11 23.